பணியில செய்துட்டு இருந்திருக்கீங்க. இந்த சிறு வயதிலேயே வேட்பாளராக அறிவித்த அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? பின்புலம் இருக்கணும். ஆனா முதல் முறையா ஒரு சாதாரண தாயகம் திரும்பிய மக்களிலிருந்து வந்த ஒரு தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய இலை பறிக்கக்கூடிய ஒரு பெற்றோருடைய மகன் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய ஒரு வேட்பாளராக அந்த களத்துல வந்து நிக்கிறேன். இது வந்து இந்த மண்ணில் அண்ணன் செய்த மிகப்பெரிய புரட்சி அது. ஏன்னா பொதுவா எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில குறிப்பாக கூடலூர்ல சமீபத்துல செய்திகள்ல பார்க்க முடியுது எல்லை பிரச்சனை வந்து கொண்டிருக்கு. 3 மாநிலத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு தொகுதி, எல்லை தொகுதி அது. கேரளா, கர்நாடகா 2 மாநிலங்களும் ரொம்ப பக்கமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இபி அந்த இடத்துல வந்து எவாக்குவேட் பண்ணதுக்கு பிறகு இந்த பிரச்சனைய அதுக்கு பிறகு சிக்கல் ஆரம்பிக்குது. நீங்க எப்படி அந்த வாகனம் அந்த வாகனத்தை பயன்படுத்தி எப்படி இதை உடைக்கிறீங்கன்னு கேட்கும் போதுதான் இது தமிழ்நாடு இல்ல கேரளா அப்படின்ற மாதிரியான சிக்கல் வருவாங்க. இதை நாங்க இன்னும் கூடுதலா நாங்க கண்டிக்கிறோம் நாம் தமிழர் கட்சி. ஏன்னா கைக்கிட்டி வேடிக்கை பார்த்ததன் விளைவு தான் இன்னைக்கு நம்முடைய நிலம் நம்மை விட்டு இன்னொரு மாநிலம் எடுக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது. இது குறித்த இந்த தாளூர் எல்லை சிக்கல் குறித்த ஒரு விடயத்தை கூட இது வரைக்கும் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக கூடிய அண்ணன் ராசா பதிவு பண்ணல. நல்லா சிந்திச்சு பாருங்க. அண்ணன் வந்து மாடுகளுக்கு அரசியல் பேசுறாரு, ஆடுகளுக்கு பேசுறாரு, மலைகளுக்கு பேசுறாரு, தண்ணீருக்கு பேசுறாரு. இது எதுவுமே நமக்கு வாக்கு செலுத்தாது. ஆனாலும் அண்ணன் அந்த அரசியல பேசுறாரு. இப்படி அனைத்து உயிர்களுக்குமான அரசியல அண்ணன் பேசும்போது இன்னொரு இன மக்களுக்கு எப்படி நம்ம வந்து எதிராக நிக்க போறோம், எப்படி அவங்க எதிராக நிக்க போறோம்? கேரளா எல்லையை ஆக்கிரமித்து இது எங்களுடைய பகுதி என்று சொன்னால் கேரள அரசாங்கம் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கண்ணகி கோட்டம் பிரச்சனையிலே பார்த்திருக்கோம். ஆனா தமிழ்நாடு அரசு இப்படி எதிர்க்காம எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருப்பதற்கு வேற என்ன காரணம் இருக்கிறதுன்னு நீங்க அந்த மண்ணை அந்த மகன் ஆள்றதுதான் இங்க முக்கியம். இப்போ கேரளால ஆழ்வது அந்த மண்ணின் மகன். ஆமா. அப்ப அதனால பினராயி விஜயன் அங்க எவ்வளவு பெரிய இந்த மாதிரி சிக்கல் வந்தாலும் நாளைக்கு தேர்தல்னாலும் இன்னைக்கு போராடுவாங்க. தற்பொழுது தமிழ்நாட்டுல அரசியல் களம் மிக சூடு பிடித்திருக்கிறது. இலவச அறிவிப்புகள்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. கூடலூரை பொறுத்தவரையில அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கிறது? நாம் தமிழர் கட்சிக்கு எம்மாதிரியான வரவேற்பு இருக்குது? இந்த முறை வெற்றி வாய்ப்பு எப்படி? வரக்கூடிய எல்லா நோயாளிகளையும் கேரளா அரசு மருத்துவமனைக்கு இங்கிருந்து பரிந்துரை செய்யற மருத்துவமனை தான் அந்த அரசு மருத்துவமனையா இருக்கு. ஒரு புரோக்கர் வேலையை செய்த அந்த உடல் உறுப்பினர் அரசு மருத்துவமனை சுதந்திரம் வாங்கி இவ்வளவு ஆண்டுகள் ஆயிடுச்சு. 21ஆம் நூற்றாண்டுல இருக்கும், 2026ல இருக்கும். ஆனாலும் பாருங்க, ஒரு குடும்பம் 2 குடும்பம் இல்ல, 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளேயே மின்சாரம் இல்லாம இருக்காங்கன்றதுல எவ்வளவு பெரிய சிக்கல். எனக்கு இதுல என்ன ஆச்சரியமா இருக்குன்னா 2Gல ஊழல் நடந்ததாக சொல்லப்பட்ட திரு ராஜா இருக்க தொகுதியில கரண்டே இல்லாம இருக்கா அப்படின்றது பெரிய ஆச்சரியம். தேர்தலில் நிக்கிறீங்களோ இல்லையோ அவங்க கூட நிக்கிறோம்னு சொன்னோம். அப்ப மக்கள் ஒரு விடயத்தை பதிவு பண்ணாங்க, இந்த முறை நாங்க உங்க கூட நிக்கிறோம், நீங்க தைரியமா இல்லைங்க அப்படின்னா. அந்த மிகப்பெரிய அந்த பகுதியில மட்டும் இல்ல, உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற வேட்பாளர்களை நாம் சந்தித்து நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று இந்த காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் கூடலூர் சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திரு கார்த்திக் அவர்கள். அவரிடம் அவர் தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் குறித்தும் முக்கியமாக எல்லை பிரச்சனை பற்றி அவரிடம் பேச இருக்கிறோம். அவரை நிகழ்ச்சிக்குள் வரவேற்று விடுவோம். வணக்கம் திரு கார்த்திக். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். முதல் முறையாக வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் களமிறங்குறீங்க கூடலூர் சட்டமன்ற தொகுதியில. எப்படி இருக்கிறது இந்த தருணம்? இதற்கு முன்பாக நீங்கள் கட்சி பணியில செய்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த சிறு வயதிலேயே வேட்பாளராக அறிவித்த அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எதிர்பார்க்கல ஒரு வேட்பாளரா நான் இந்த காலத்துல நிப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்கல. 30 வயது தான். 30 வயதுல ஒரு வேட்பாளர் தேர்தல் காலத்துல நிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாவும் இருக்கு, வியப்பாவும் இருக்கு. எனக்கு ஒரு எளிய ஒரு வீட்டு பையன், மகன், பின்புலத்தில் மகன். என்னுடைய எளிய பிள்ளைகள்னு சொல்லுவோம். உண்மையாலே எளிய பிள்ளைகள் தான். எப்படின்னா, இப்போ நீங்க உங்களுக்கு எல்லாரும் தெரியும், இத்தனை ஆண்டுகள் இங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுறாரு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்புலம் இருக்கணும். அவங்க அப்பா மாவட்ட செயலாளர் இருக்கணும், இதுக்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கணும். அந்த மாதிரியுடைய வாரிசுகள் தான் சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ச்சியா போட்டிடுவாங்க. பணம் பின்புலம் இருக்கணும், மிகப்பெரிய பின்புலம் இருக்கணும். ஆனா முதல் முறையா ஒரு சாதாரண தாயகம் திரும்பிய மக்களிலிருந்து வந்த ஒரு தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய இலை பறிக்கக்கூடிய ஒரு பெற்றோருடைய மகன் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய ஒரு வேட்பாளராக அந்த களத்துல வந்து நிக்கிறேன். இது வந்து இந்த மண்ணில் அண்ணன் செய்த மிகப்பெரிய புரட்சி அது. ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் வேற எந்த அரசியல் கட்சியும் தலைவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவு கோடி செலவு பண்ணுவீங்க, கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க,
தலைவருக்கு எவ்வளவு கொடுப்பீங்க, தொகுதியில எவ்வளவு செலவு பண்ணுவீங்க, அப்படிதான் வேட்பாளர்களை தேர்வு பண்ணுவாங்க. ஆமா. எங்கிட்ட அப்படி எதுவும் இல்ல. என்னுடைய 2 கோடி டெபாசிட்ல பண்ண சொல்றாங்க. பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும். ஆனா இப்பயும் நான் இங்க உங்களுக்கு ஊடகத்துல பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். என் அப்பா அம்மா தேயிலை தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் தான் இந்த காலகட்டத்திலயும். அப்படியேப்பட்ட ஒரு எளிய குடும்பத்தில் இருந்து ஒரு எளிய மகனா தான் இந்த வேட்பாளர் களத்துல நிக்கிறேன். அதனால இந்த களம் எனக்கு மிகப்பெரிய களம் எனக்கு. ஏன்னா என் மக்களுக்காக, என் மண்ணுக்காக முன்னின்று போராடுறதுக்கும் சரி, அவங்களுடைய உரிமைகளை எடுத்து பேசுறதற்கும் இந்த களம் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு அண்ணன் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு அந்த களத்துக்கு. இதற்கு முன்பாக நீங்கள் கட்சியில வந்து ஒரு பொறுப்புல இருந்திருப்பீங்க. அந்த பொறுப்புல இருந்து வேலை செய்ததற்கும் இன்று வேட்பாளராக வேலை செய்வதற்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? நான் 2013-14 காலகட்டம் என்னுடைய கல்லூரி வாழ்க்கை அப்பதான் ஆரம்பிக்குது. பள்ளி முடிச்சு கல்லூரிக்கு போற காலகட்டம். நான் அப்பயே கட்சியில இணைஞ்சிட்டேன். தொடர்ச்சியா அண்ணனுடைய பேச்சுகள் கேட்டு தமிழ் தேசிய அந்த பாதையில வரணும்னு சொல்லி நான் கட்சியில அப்ப இணைஞ்சிட்டேன். மாணவர் பாசறையில இருந்து என்னுடைய பயணம் ஆரம்பிச்சது. தொடர்ச்சியா மாணவர் பாசறை, அப்புறம் நகராட்சியினுடைய ஒரு பொறுப்பாளராக இருந்தேன். அதற்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாவட்டத்துடைய ஐடி விங்கா இருந்தேன். எனக்கு ஐடி விங்குள்ள வரும்போது எனக்கு இன்னும் ஒரு ஆர்வம் அதிகமா இருந்தது. ஏன்னா அந்த வேலைகள் ரொம்ப சமூக ஊடகத்துல வேலை செய்யறது, நம்முடைய சிக்கல்களை சமூக ஊடகத்துல பதிவு பண்றது, குறிப்பா 2021 தேர்தல் சட்டமன்ற தேர்தல், 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல், இந்த 2 தேர்தல்களும் பாத்தீங்க அப்படின்னா அப்போ இருந்த வேட்பாளர்களுக்கு நான் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிருப்பேன். எங்க ஐடி விங் டீம் சார்பா நாங்க நீலகிரி மாவட்டத்துல இருந்து ப்ரொமோஷன் பண்ணிருப்போம். அந்த வேலைகள் ரொம்ப ஆர்வமா செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப அதனாலதான் இந்த முறை எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரான்னு தெரியல. இது ரொம்ப புதிய களமா இருக்கு, ஒரு புதிய பாதையா இருக்கு. ஆனா மகிழ்ச்சியோட சிறப்பாவே பயணிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அந்த காலத்துல. பொதுவா எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில பிரச்சனைகளை சரி செய்ததை விட புதிதாக பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் எல்லா வேட்பாளர்களும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக கூடலூர்ல சமீபத்துல செய்திகள்ல பார்க்க முடிகிறது, எல்லை பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. கேரள அரசு அத்துமீறி தமிழ்நாட்டு எல்லையை ஆக்கிரமித்திருக்கிறது என்ற செய்தியை நம்ம பார்த்திருந்தோம். அந்த பிரச்சனை எங்கு தொடங்கப்பட்டது, இப்போது அந்த பிரச்சனையினுடைய தன்மை எப்படி இருக்கிறது? நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலையும் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. அது குறிப்பா கூடலூர் தொகுதி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி தொகுதி. ஒரு மாநிலத்தின் ஒரு மாவட்டத்தின் எல்லை தொகுதி கூடலூர் தொகுதி. 3 மாநிலத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு தொகுதி, எல்லை தொகுதி அது. கேரளா, கர்நாடகா 2 மாநிலங்களும் ரொம்ப பக்கமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. பல்வேறு வாழ்வாதார அடிப்படை சிக்கல்கள் அங்க இருக்கு, தொடர்ச்சியான சிக்கல்கள். அது முக்கியமா கூடலூர் தொகுதி தனி தொகுதி. ஆமா, தனித்தொகுதியே வந்து அரசு ஒதுக்கீடு செய்யறது அங்குள்ள மக்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டிற்காக தான். அந்த மக்கள் வந்து வாழ்வியல் மேம்பட்டு வரணும் அப்படின்னு. ஆனா இத்தனை ஆண்டுகள், குறிப்பா அந்த 50-60 ஆண்டுகள் ஆட்சி காலத்துல தனித்து விடப்பட்ட ஒரு தொகுதியா தான் கூடலூர் தொகுதி மாறி நிக்குது. ஒரு ஒடுக்கப்பட்ட தொகுதியாக, குறிப்பா சொல்லணும்னா ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையில் வாழக்கூடிய ஒரு கைதிகள் போல தொகுதியில மக்கள் வாழ்ந்துருக்காங்க. அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. தொடர்ச்சியா பட்டியலிட்டா நமக்கு நேரம் போதாது. அப்படியேப்பட்ட சிறைச்சாலைன்ற வார்த்தை பயன்படுத்தலாமா இல்ல முகாம்ன்ற வார்த்தை பயன்படுத்தலாம்? ரெண்டுமே நீங்க பயன்படுத்திக்கலாம். ரெண்டுக்குமான சாத்தியக்கூறுகள் அங்க இருக்கு. மக்களுடைய வாழ்வியல் அப்படிதான் அங்க இருக்கு. குறிப்பா அவ்வளவு சிக்கல்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி. பட்டியலிட்டா நமக்கு நேரம் போதாது, அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. நீங்க குறிப்பிட்டு கேட்கிற அந்த எல்லை சிக்கல் அப்படின்றது பாத்தீங்கன்னா அங்க ஒரு 7-8 எல்லைகள் இருக்கு. நம்ம கூடலூர் தொகுதியில இருந்து பயணித்து கேரளா போறதுக்கான எல்லைகள். அதுல குறிப்பான ஒரு எல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா தாலூர் அப்படின்ற கிராம பகுதியின் மூலியமா நம்ம கேரளாக்குள்ள செல்லக்கூடிய ஒரு எல்லை. இப்ப அந்த எல்லையில தான் மிகப்பெரிய சிக்கல். சமூக ஊடகத்துல செய்திகள் எல்லாமே இப்ப இந்த வாரத்துல மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அது என்ன சிக்கல் அப்படின்னா, நம்முடைய எல்லை தாலூர் அப்படின்றது நம்முடைய கடைசி பகுதி கிராமம். அதுல அந்த பகுதியில நம்முடைய எல்லையில இருந்து ஒரு 200 மீட்டர் உள்ள வந்து கேரள அரசு தங்களை அன்புடன் வரவேற்குன்னு சொல்லி ஒரு பதாகையை, வெல்கம் போர்டை வந்து அந்த இடத்துல வந்து கேரள வருவாய்த்துறை வச்சுட்டு போயிருக்கு. அப்ப இது வந்து நம்முடைய பகுதியில் ஏற்கனவே இந்த சிக்கல் பாத்தீங்கன்னா இந்த பதாகை வச்சதுக்கு அப்புறமா வரல. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாவே இந்த சிக்கல் ஆரம்பிச்சிருச்சு. அங்க ஒரு குறிப்பிட்ட தனிநபரோட ஒரு இடம் இருக்கு, ஒரு கட்டிடம் இருக்கு. அந்த கட்டிடத்தை வந்து அந்த கட்டிடம் 2015 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு கீழ் உள்ள மின்துறை மூலியமா வந்து இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க மின்துறைக்கு வந்து வரி செலுத்தி இருக்காங்க. அந்த இபி கனெக்ஷனுக்கான பில் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கட்டிடத்துக்கான வரி, சொத்து வரி வந்து ஊராட்சி, சேரங்கோடு ஊராட்சின்றது நம்முடைய அரசு கீழ் வரக்கூடிய ஊராட்சி. அந்த ஊராட்சிக்கு சொத்து வரி கட்டியிருக்காங்க. இது எல்லாமே 2015 வரைக்கும் தமிழ்நாடு அரசா இருந்தது. 2015க்கு பிறகு அந்த கட்டிட ஓனர் வந்து கேரளா சார்ந்த நபர், தமிழ்நாட்டுல அவர் குடியிருக்காரு. அந்த மாநிலத்தை சார்ந்த நபர். அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு மின் வாரியத்துக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மின்துறைக்கு என்ன சொல்றாருன்னா, நான் இதை டெமாலிஷ் பண்ணி புதுசா கட்ட போறேன், புதிய கட்டிடமா கட்ட போறேன், எனக்கு இபி கனெக்ஷன் கட் பண்ணி கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அப்ப சரின்னு சொல்லி மின்வாரியத்துறையும் அந்த இபி கனெக்ஷன் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் டெமாலிஷ் பண்றதுக்காக இவர் ஜேசிபி வாகனங்களை பயன்படுத்தி அந்த கட்டிடத்தை உடைக்கிறாரு.
குறிப்பா நீலகிரி மாவட்டத்துல ஜேசிபி அந்த மாதிரியான இதை பயன்படுத்துறதுக்கு தடை இருக்கு. ஏன்னா மலை மாவட்டம் அப்படின்றனால தடை இருக்கு. முன் அனுமதி வாங்கணும் அதை பயன்படுத்த. சரி சரி சரி. அப்ப அதை பயன்படுத்தும் போது அரசு அதிகாரிகள் போய் இது எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க தடை இருக்குன்னு கேட்கும்போது இல்ல இது கேரளா நிலம் அப்படின்ற ஒரு சர்ச்சை அங்க உருவாகுது. ஓ, அங்கதான் தொடர்ந்து அங்க 2015 சர்ச்சை அப்ப உருவாகுது. ஓ சரி இது சரி. எப்படி இத்தனை 15 வரைக்கும் நம்முடைய அரசு கீழே செயல்பட்ட இதுல மின்துறையில ஊராட்சியில எல்லாமே வரி கட்டியிருக்கோம். இபி கனெக்ஷன் கட்டி அதுக்கான எல்லா தரவுகளுமே நாங்க எடுத்து வச்சிருக்கோம். ஆர்டி மூலியமா எடுத்து வச்சிருக்கோம். இபி அந்த இடத்துல வந்து எவாக்குவேட் பண்ணதுக்கு பிறகு இந்த பிரச்சனைய அதுக்கு பிறகுதான் சிக்கல் ஆரம்பிக்குது. நீங்க எப்படி அந்த வாகனம் ஆமா அந்த வாகனத்தை பயன்படுத்தி எப்படி இதை உடைக்கிறீங்கன்னு கேட்கும் போதுதான் இது தமிழ்நாடு இல்ல கேரளா அப்படின்ற மாதிரியான சிக்கல் உருவாகுது. தொடர்ச்சி அப்பையில இருந்து இது குறித்த ஒரு தனிநபர் உருவாக்கிய பிரச்சனை தான் அந்த பிரச்சனை. அந்த கட்டாயம் அந்த தனிநபர் அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துக்காக உருவாகிய சிக்கல் தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகளை தாண்டி இன்னைக்கு கேரளா அரசு உள்ள வந்து ஒரு அறிவிப்பு பதாகையே நம்ம எல்லைக்குள்ள வச்சுட்டு போயிருக்கு. ஒரு தனிநபர் எழுப்பிய அந்த பிரச்சனைக்கு ஒரு மாநிலமே பின்னாடி வந்து நிக்குதுன்னா அப்போ நம்ம மாநிலம் அந்த தனிநபருக்கு எதிர்த்து நிக்காதா? இதுல சிக்கலே அங்கதான். இப்ப நம்ம குற்றச்சாட்டு என்ன வைக்கிறோம்னா அத்துமீறி அந்த அறிவிப்பு பலகையை கேரளா அரசு வைக்குது. கேரளா அரசை கண்டிக்கிறோம். நாம் தமிழர் கட்சி அந்த இந்த பதாகையை வைத்த கேரளா அரசை கண்டிக்கிறோம். ஒரு 100% கண்டிக்கிறோம் வைங்க. 200% இந்த நிலத்தை கைவிட்ட அந்த அறிவிப்பு பலகை வைக்கும்போது கை கட்டி வேடிக்கை பார்த்த 10 ஆண்டுகளா அந்த சிக்கல் தொடர்ந்து இதுக்கான தீர்வை கொடுங்க நாம் தமிழர் கட்சி போராடும் போது வேடிக்கை பார்த்த நம்முடைய வருவாய்த்துறை, நம்முடைய மாவட்ட நிர்வாகம், நம்முடைய காவல்துறை இதை நாங்க இன்னும் கூடுதலா நாங்க கண்டிக்கிறோம் நாம் தமிழர் கட்சி. ஏன்னா கை கட்டி வேடிக்கை பார்த்ததன் விளைவு தான் இன்னைக்கு நம்முடைய நிலம் நம்மை விட்டு இன்னொரு மாநிலம் எடுக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது. இங்க 2015 அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருந்தாங்க. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய செவிக்கு இது இந்த செய்தி போகல. நீங்க குறிப்பா கூடலூர் நீலகிரியுடைய சிக்கல் நீங்க இந்த எல்லை சிக்கல் மட்டும் இல்ல, தொடர்ச்சியா இருக்கக்கூடிய எந்த ஒரு வாழ்வாதார அடிப்படை சிக்கலா இருந்தாலுமே மலை மாவட்டம் கூடலூர் தொகுதி அதிகபட்சம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஊட்டியில இருக்கு. இதை தாண்டி எந்த சிக்கலும் வெளியில வர்றதில்லை. அதான் சொல்றீங்களா தனித்து விடப்பட்ட ஒரு தொகுதி. அது தனித்து விடப்பட்ட தொகுதி. எந்த ஒரு அடிப்படை வாழ்வாதாரம் இல்லாத மக்கள் தான் அங்க. அவங்களுடைய இந்த எல்லை சிக்கல் மட்டும் இல்ல, குறிப்பிட்ட எந்த சிக்கலா இருந்தாலும் அதிகப்படியா மாவட்ட ஆட்சி தாண்டி இங்க வெளியில வந்து சேர்றது இல்ல. நாங்க தொடர்ச்சியா போராட்டங்கள் மூலியமா ஊடகங்கள் மூலியமா எடுத்து வர்றதுதான். அதுல குறிப்பா அந்த எல்லை சிக்கல் அப்படின்றது செய்திகள்ல அதுவும் குறிப்பா அந்த 3 நாளைக்கு முன்னாடி போராட்டம் நடக்கும்போது அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து பேட்டி கொடுக்கிறாரு. இந்த எல்லை சிக்கல் சார்பு செய்தியாளர்கள் கேட்கிறாரு. அண்ணன் வந்து பேட்டியில இது சம்பந்தமா பேசுறாரு. அண்ணன் மதியம் அறிக்கை கொடுக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் இந்த எல்லை சிக்கல் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் சோசியல் மீடியாக்களையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீங்க கேட்கிற மாதிரி இந்த சிக்கல் வந்து மாவட்டத்தை தாண்டி பேச வெளியில வர்றதில்லை. மாவட்ட ஆட்சியர் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்வாங்க, வருவாய்த்துறை நடவடிக்கை எடுப்போன்றாங்க. ஒரு காலகட்டத்தில் இவர்கள் மாறிடுறாங்க. மாவட்ட ஆட்சியர் மாறுவாரு, வருவாய்த்துறை அதிகாரிகள் மாறுவாங்க, அங்க இருக்கக்கூடிய கிராம அலுவலர்கள் மாறுறாங்க. புதிதாக வர இந்த சிக்கல் குறித்தான ஒரு புரிதலே அவங்களுக்கு இல்லாம போயிடுது. ஒரு குறைந்தபட்சம் ஒரு நிலம் தானே இடம் தானேன்ற மாதிரி அந்த மாதிரி அவங்க போயிடுறாங்க. நாங்க வர எல்லாத்துக்கிட்டையுமே அதை புரிய வைக்கிறதுக்கு எங்க மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு. இல்ல 2019 அந்த தொகுதி நீலகிரி தொகுதியினுடைய வேட்பாளராக களமிறங்கின ராசா அவர்கள் வெற்றி பெற்று எம்பி ஆனாரு. பிறகு அடுத்த தேர்தல் 24 அவர் காதுக்கு கூட அது போகலையா? இது குறித்த இந்த தாளூர் எல்லை சிக்கல் குறித்த ஒரு விடயத்தை கூட இதுவரைக்கும் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக கூடிய அண்ணன் ராசா பதிவு பண்ணல. இத்தனை ஆண்டுகள் வாக்கு செலுத்திய மக்கள் அந்த எல்லை வந்து அவருடைய எல்லை, நாடாளுமன்ற பொறுப்பாளருடைய எல்லை. அது இது குறித்தான எந்த தரவுகளையும் இப்ப இதுவரைக்கும் நாடாளுமன்ற பதிவு பண்ணல. என்ன நினைக்கிறேன்னா ஒருவேளை இதற்கு முன்பாக போன ஆட்சியில நாடாளுமன்ற தேர்தலில் வயநாடு தொகுதியில ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாரு. ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருக்கு, இவர் வேற அண்ணன் சகோதரர்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த மனப்பான்மையில சரி 200 மீட்டர் தானே போட்டோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில விட்டுட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது முழுக்க அரசியலா பாக்குது. அண்ணன் ராசா இருக்கக்கூடிய திமுக மட்டும் இல்ல, அங்க இருக்கு இப்ப சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக இருக்காரு. அவர் இருக்கக்கூடிய கட்சியா இருக்கட்டும், அங்க கூடிய தேசிய கட்சிகள் குறிப்பா கம்யூனிஸ்டோ இல்ல காங்கிரஸோ பாஜக இது எந்த கட்சிகளும் இது குறித்தான கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி ஒரு 10-12 ஆண்டுகளா தொடர்ச்சியா போராடுறோம். ஒரே கட்சி தான் போராடி, நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் போராடுது அந்த இடத்துல. இப்ப அந்த அறிவிப்பு பலகை வச்சதுக்கு அப்புறம் இந்த போராட்டம் மிகப்பெரிய விஸ்வரூபமா மாறுது. ஆனா அந்த 10-12 ஆண்டுகளையும் இந்த குறிப்பிட்ட நீங்க சொன்ன கட்சிகள் எதுவுமே இந்த காலத்துல வந்து இது வரைக்கும் இந்த எல்லை சிக்கல் குறித்து போராடல. நாங்க மட்டும் தான் மாவட்ட ஆட்சியர் எடுத்துட்டு போறோம், வருவாய்த்துறை எடுத்துட்டு போறோம், மனு கொடுக்குறோம், இதை எல்லையை மீட்டெடுங்கன்னு சொல்றோம். குறிப்பா அந்த எல்லைக்குள்ள போய் நாங்க நாம் கட்சி கொடிக்கம்பத்தை ஊடணும். அது எங்க நிலம் கொடிக்கம்பத்தை ஊடணும். கொடிக்கம்பத்தை வைக்கும் போதும் ஒரு சில மாதங்கள் அமைதியா இருந்த கேரளா அரசு மாப்போசியுடைய ஒரு கல்வெட்டை பதிக்கலாம் நாங்க அந்த இடத்துக்கு போறோம். தமிழர்கள் இல்லம் அப்படின்றனால அது பதிக்கலான்னு போகும்போது அந்த கல்வெட்டை பதிக்க அனுமதி இல்லைன்னு சொல்லி கல்வெட்டு எடுக்க சொல்றாங்க. சரி நாங்களும் அந்த சிக்கல் உருவாக வேண்டாம் நாங்களும் வந்துட்டோம். பிறகு பாத்தீங்கன்னா கொடிக்கம்பத்தை ஒரு 3-4 மாதங்கள்
கழிச்சு அந்த கொடிக்கம்பத்தை எடுத்துட்டாங்க. கேரளா அரசு எடுத்துருச்சு. நாங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். வழக்கு பதிவு பண்ணி சிஎஸ்ஆர் நாங்க வாங்கியிருக்கோம். இந்த கொடிக்கம்பத்தை வந்து எடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்க வழக்கு பதிவு பண்ணி வச்சிருக்கோம். அப்படி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அந்த எல்லை சிக்கல் தொடருது. ஆனா இவங்க யாருமே இது வரைக்கும் வாய் திறந்து பேசல. இங்க வருவாய்த்துறையினருக்கு மேப் இருக்கும், அதனோட அளவை எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இது நம்ம மாநிலத்துக்கு உண்டான இடம்ன்றது அவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தா அவங்க மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம்? இல்ல நாங்க அதுதான் கேட்கிறோம். நீங்க கேரளா சொல்ற மாதிரி கேரளாவுடைய எல்லையா இருந்தா நீங்க சரியா ஒரு ஆய்வு பண்ணி முறைப்படுத்துங்க. அப்ப இந்த சிக்கல் குறிப்பா இந்த சிக்கல் உருவாகும் போதெல்லாம் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படுது. எதனால அப்படின்னா, ஏன்னா கூடலூர் தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா அனைத்து தரப்பு மக்களுமே இருக்காங்க. தமிழர்கள் இருக்காங்க, சகோதரர்கள் மலையாள சகோதர மக்கள் இருக்காங்க, கன்னட மக்கள் இருக்காங்க, படுகாஸ் மக்கள் இருக்காங்க. எல்லாருமே சகோதரத்துவமா ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு தொகுதி. இந்த எல்லை சிக்கல் வரும்போதெல்லாம் ஒரு பதற்றமான சூழ்நிலையை இந்த கட்சிகளோ நமக்கு எதிராக இருக்கவங்களோ உருவாக்கிடுறாங்க. இவங்க வந்து தமிழர்கள் மலையாளிகள் அப்படின்னு எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி அந்த பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கிடுறாங்க. அப்போ இது குறித்து வருவாய்த்துறையோ அந்த வரைபடம் மூலியமா அவங்க உறுதி பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பதற்றமான சூழ்நிலை இந்த இடத்துல உருவாகாது. நம்ம உருவாக்கல அந்த சூழ்நிலையை. உருவாக்குறது கேரள அரசு உருவாக்குது, நம்ம கைவிட்டு அதிகாரிகள் உருவாக்குறாங்க. அப்ப இந்த வரைபடம் மூலியமா உறுதி பண்ணாலே இந்த சிக்கல் முடிஞ்சிடும். அப்ப வந்து சிக்கலை தீர்க்கலான்னு போகும்போதெல்லாம் இனவாதத்தை கொண்டு வராங்க. கட்டாயம். யார் கொண்டு வர்றது இது? இப்போ நடந்து முடிஞ்ச இந்த போராட்டத்திலேயே இரவு மாலை நேரம் வந்து அந்த பதாகை வைக்கிறதுக்கு வேலை நடைபெறுகிறது. இரவு எங்களுக்கு தகவல் தெரியுது. நாங்க இரவு அந்த களத்துக்கு போறோம். பதாகை வச்சுட்டாங்க. பதாகை எடுக்க சொன்னதுக்கு எடுக்கல. ஏன்னா இது கேட்டா கேரளா நிலம்னு சொல்றாங்க. நம்முடைய வருவாய்த்துறை அதிகாரிகள் போய் பேசுறாங்க. அப்பயும் உடன்பாடுக்கு வரல. இரவு 10-12 மணி வரைக்கும் நம்முடைய நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் அந்த களத்துல நிக்கிறாங்க, எல்லையில நிக்கிறாங்க. சரி காலையில வாங்க 10 மணிக்கு 2 தரப்பு அரசு அதிகாரிகளும் வேற வச்சு பேசலாம்னு சொல்லி காலைல 10 மணிக்கு வர சொன்னாங்க. நாங்களும் 2 கட்சியுடைய பொறுப்பாளர்கள் 50க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் அந்த களத்துல போய் நிக்கிறோம். 10 மணிக்கு தொடங்கிய பேச்சுவார்த்தை மாலை 4 மணி ஆயிடுச்சு. அப்போ வரைக்கும் ஒரு முடிவுக்கு வரல. கேரளா அரசு திட்டவட்டமா நாங்க எடுக்க மாட்டோம்னு சொல்லி நிக்குது. தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் கை கட்டி வேடிக்கை பாக்குறாங்க. எடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்றதுக்கு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல எந்த மூலையில எந்த சிக்கல் நடந்தாலும் உடனுக்குடனே முதலமைச்சருக்கு அந்த தகவல் கடத்தப்படும். உளவுத்துறை மூலமாகவாது கடத்தப்படும். இந்த பிரச்சனை முதலமைச்சருக்கு கடத்தப்பட்டிருந்தால் அவர் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுத்திருப்பாருன்னு நான் நம்புறேன். ஒருவேளை இந்த தகவல் அவருக்கு கடத்தப்படாமல் இருந்திருக்குமோ? நீங்க சொல்ற மாதிரி கடத்தப்பட்டு இருந்தாலும் தேர்தல் நேரம் அமைதியா இருந்துட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா இதுக்குள்ள மிகப்பெரிய தேர்தல் விளையாட்டு இருக்குல்ல. தேர்தல் ஒரு வாரத்தில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க. ஏன்னா நான் சொல்றேன் இல்லைங்களா, கூடலூர் தொகுதியில் வாழக்கூடிய மக்கள் அனைத்து தரப்பு மக்கள் குறிப்பிட்ட சதவீத வாக்கும் அந்த மக்களுடைய வாக்கு அங்க இருக்கு. மலையாள சகோதரருடைய வாக்கு இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காங்க. தமிழ்நாடு கூடலூர் தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் வாக்காளர்களா இருக்காங்க. நம்ம கூடலூர்ல ஆண்டாண்டு காலமா அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அப்ப அந்த மக்கள் வாக்கு எங்க இருக்கு? இதுல போய் ஏதாவது சிக்கல் இந்த நீங்க சொல்ற முதலமைச்சர் கூடிய திமுக கட்சியா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், யாராவது பேசினா அந்த மக்கள் நமக்கு எதிராக திரும்பி வாக்கு செலுத்த மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு மனப்பான்மையில இந்த சிக்கல் குறித்து பேசுறதே இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. வேட்பாளர் அறிவிச்சிட்டோம். வேட்பாளர் அறிவிச்ச பிறகும் அந்த காலத்துல போய் நாங்க பேசணும்னா இது நாங்க இனவாதமா பார்க்கல. எங்கள் நிலம் எங்கள் உரிமைன்னு சொல்லி நாங்க பாக்குறோம். ஏன்னா அண்ணா சொல்லியிருக்காரு, நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பும் சொல்லியிருக்காரு. அப்ப அவங்கவுங்க நிலம் அவங்களுக்கானது. மொழிவாரி நியமம் பிரிக்கப்பட்ட பொழுது அந்தந்த எல்லைகளே வரையறுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ள அந்தந்த மக்கள் சகோதரமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இது தேவையில்லாம புதிதாக சர்ச்சையை உருவாக்கும் போது நம்முடைய நிலத்தை மீட்கணும்னு சொல்லி தான் அந்த காலத்துல நிக்கிறமே தவிர இதுல இனவாதம்ன்றது எந்த இடத்துலயுமே கிடையாது. ஆனா நமக்கு எதிராக ஒரு சில அரசியல் கட்சிகளும் சமூக ஊடகத்துல இதை பதிவு பண்றாங்க. குறிப்பா கூடலூர் தொகுதிகளை பதிவு பண்றாங்க. நீங்க மலையாளிகளுக்கு எதிராக நிக்கிறீங்க, தேர்தல் பக்கம் திருப்புறாங்க. நம்ம எல்லையை மீட்க போறோம், கேரள அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கிறோம். அதை விட மேலாக தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் குற்றச்சாட்டு வைக்கிறோம். நீங்க கைவிட்டீங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஆனா இவ்வளவுதான் சிக்கல் இதுல. ஆனா குறைந்தபட்சம் ஒரு தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய வேலையை கட்சி செய்ய முன் வருது. குறைந்தபட்சம் குரல் கொடுங்க, பின்னாடி இருந்தாவது ஹெல்ப் பண்ணுங்கன்றதை தாண்டி அதற்கு ஆப்போசிட்டா நரேட் பண்றாங்க. இல்ல எங்க கூட அவங்க நிக்காத கூட எங்களுக்கு கவலையா இல்ல. ஆனா நிலத்தை மீட்க, நம்முடைய நிலத்தை மீட்க நிக்கிற எங்கள் மீது இனவாத அரசியல் அப்படி திருப்புறதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. வருத்தத்தையும் தாண்டி என்னன்னா, இது குறிப்பா தேர்தல் நேரம் வேட்பாளர் அறிவிச்ச நான் வேட்பாளராக நிக்கிறேன் அந்த களத்துல. இந்த நேரத்துல அப்படி மாத்தினா இவங்களுக்கான வாக்கு போயிரும்ன்ற ஒரு சிக்கலை உருவாக்குனா வாக்கு போயிரும்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு சிக்கலை உருவாக்குறாங்க. ஆனா நாங்க அதுக்கு தளரல. ஏன்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வயநாட்டுல நடந்த மிகப்பெரிய நிலச்சரி உங்களுக்கு தெரியும். ஆயிரக்கணக்கான பேர் உயிரிழந்தாங்க அந்த நிலச்சிக்கல்ல. ஒரு கிராமமே மொத்தமா அடிச்சுட்டு போய் இறந்தாங்க. அந்த களத்துல முதன்மையை பயனது நாம் தமிழர் கட்சி. ஏன்னா வயநாடு ரொம்ப பக்கம் எங்களுக்கு. அந்த மக்களோட நின்றோம். அந்த பின அந்த இறந்து போன மக்கள், மண்ணுக்குள்ள மீண்ட மக்களை வெளியெடுக்கிறதுக்கு நாங்க உதவி பண்ணோம். நாங்க போய் சர்வீஸ் பண்ணோம். அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி போய் களத்துல நின்றோம். அது மட்டும் இல்லாம அங்க முகாம்ல தங்க வச்ச மக்களுக்கு, வயநாட்டுல கேரளால தங்க வச்ச மக்களுக்கு நாங்க போய் உணவுப் பொருட்கள்ல இருந்து எல்லாமே கொண்டு போய் கொடுத்தோம். கேரளால கூடலூர்ல இருந்து கொண்டு போய் கொடுத்தோம். ஏன்னா அந்த மக்களும் நாங்களும் சகோதரமா வாழ்றோம். எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சிக்கலும் கிடையாது. குறிப்பா சொல்லணும்னா 2017-18 காலகட்டத்துல
மைசூர்ல இருந்து ஒரு சாலை கேரளாவுக்கு போகும், பத்தேரிக்கு போகக்கூடிய ஒரு சாலை. பத்தேரின்றது கேரளா பகுதி. சரி. அங்க இரவு நேர போக்குவரத்து தடைன்னு சொல்லி ஒரு உத்தரவு வருது. ஏன்னா அது வனம் அப்படின்றனால. சரி. அப்போ வந்து கேரளாவில் மக்கள் போராடுறாங்க. ஏன்னா அது மிகப்பெரிய சாலை, கர்நாடகாவுக்கு போயிட்டு வர சாலை, போக்குவரத்து மிகப்பெரிய போக்குவரத்தா இருக்குன்னு சொல்லி. அந்த போராட்டத்துல நாம் தமிழர் கட்சி அந்த மக்களோட சேர்ந்து கேரளால போய் நாங்க போராடுறோம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வரைக்கும் நம்ம வந்து இன்னொரு மாநிலத்துக்கு போய் அந்த மக்களுக்காக போராடணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி கூடலூர்ல போராடி இருக்கோம் அந்த மக்களுக்காக. கொடியை எடுத்துட்டு போய் அந்த மக்களோட நின்று இரவு நேரம், ஏன்னா எங்களுக்கும் அந்த சிக்கல் இருக்கு. எங்களுக்கும் கூடலூர்ல இருந்து மைசூர் போகக்கூடிய இரவு நேர போக்குவரத்து தடைன்றது இருக்கு. அப்ப அந்த மக்களோடு அந்த நேரத்துல நாரங்காக்கவுன்னு சொல்லி அந்த சாலை சிக்கல் அது, அங்க போய் நாங்க மக்களுக்காக போராடி இருக்கோம். அந்த மக்கள் எங்களை வரவேற்றாங்க. நம்ம கட்சின்னு கொடியை பிடிச்சிட்டு போய் மக்களுக்காக கேரளால போராடி இருக்கோம். அதையும் தாண்டி கூடலூர்ல இருக்கக்கூடிய மக்களோட சகோதரமும் வாழ்றோம். நம்ம கட்சியில பொறுப்பாளர்கள் இருக்காங்க, நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய நம்ம ஆதரவாளர்கள் நிறைய பேர். அவங்க எல்லாருமே வந்து இப்ப கேரளாவுக்கு எதிராக நிக்கிறாங்க. கேரளாஸ்னா இது கேரளா பண்ண தப்புன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் கட்சிகள், ஒரு சில சமூக ஊடகத்துல பதிவிடுறவங்க வந்து எங்கள் மீதான ஒரு வன்மத்தை கேட்கறதுக்காக அப்படி திருப்புறாங்க. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. அண்ணன் வந்து மாடுகளுக்கு அரசியல் பேசுறாரு, ஆடுகளுக்கு பேசுறாரு, மலைகளுக்கு பேசுறாரு, தண்ணீருக்கு பேசுறாரு. இது எதுவுமே நமக்கு வாக்கு செலுத்தாது. ஆனாலும் அண்ணன் அந்த அரசியல பேசுறாரு. இப்படி அனைத்து உயிர்களுக்குமான அரசியல அண்ணன் பேசும்போது இன்னொரு இன மக்களுக்கு எப்படி நம்ம வந்து எதிராக நிக்க போறோம்? எப்படி அவங்க எதிராக நிக்க போறோம்? கிடையாது. அது நாம் தமிழர் கட்சி மீது அவங்க வாக்கு செலுத்திடுவாங்க, அவங்க கூட போய் நின்றுவாங்க அப்படின்றனால இந்த தேர்தல் நேரத்துல அப்படி ஒரு கட்டமைப்பே அப்படி அவிழ்த்து விடுறாங்களே தவிர அப்படி எந்த இன விரோத அரசியலும் கிடையாது. ஒற்றுமையா நாங்க செயல்படுறோம். இல்ல இது தமிழ்நாடு முதலமைச்சர் நினைச்சாருன்னா 1 மணி நேரத்துல முடியற பிரச்சனை முடிச்சிடலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லாத்துக்குமே கேரளா முதலமைச்சர் கூட பேசுறாரு, கூட்டத்துல பங்கேற்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஒரு போன் கால்ல தீர்க்கக்கூடிய பிரச்சனை. ஐயா நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, கேரளாலவே இருக்கட்டும், ஒரு வரையறைப்படுத்துங்க, வரையறைப்படுத்தி ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி கேரளா இல்லையா இருந்ததுன்னா தாராளமும் வைங்க அறிவிப்பு பதவி. அந்த ஒரு சாலை போட்டாங்க, அந்த சாலை திறப்பு விழா போன வாரத்துல கொண்டாடினாங்க. அதுக்குதான் அந்த அறிவிப்பு பலகை வச்சாங்க. நாங்களும் வந்து உங்களோட சேர்ந்து கொண்டாடுறோம். ஏன்னா 2 பேரும் ஒண்ணுதான், ஒரே சகோதரத்துவம் தான் நம்ம. ஆனா அது சிக்கலா இருக்கும்போது, ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும்போது, இது யாருன்னு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து வைக்கும்போது அது எவ்வளவு பெரிய பதட்டமான சூழ்நிலை அங்க உருவாக்கும். நம்ம கிட்ட தரவுகள் இருக்கு, நம்ம எல்லை அப்படின்னு எல்லா தரவுகளும் இருக்கு. குறிப்பா இப்ப நான் சென்னையில உங்க ஊடகத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சென்னை வந்ததுக்கான காரணமே இந்த சிக்கல் குறித்து மாவட்டம் தாண்டி வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி இன்னைக்கு செக்ரட்டரியேட் வரை கொண்டு போய் பேசுறதுக்கான எல்லா வேலைகளும் நாங்க நடத்திட்டு இருக்கோம். அதுக்காக இப்ப சென்னையை நாங்க வந்து வந்தோம். வரும்போது உங்களுக்கு நான் பேட்டியும் கொடுக்குறேன். ஆனா கட்டாயம் நாங்க மிகப்பெரிய அளவில் எடுத்துட்டு போவோம். அங்க மாவட்ட நிர்வாகமோ இல்ல அங்க உள்ள வருவாய்த்துறையோ மாவட்ட ஆட்சியோ அதை பேசுறாங்களோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சி பேசி இதுக்கான தீர்வை கொண்டு வந்து அந்த எல்லையை மீட்போம் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்கும் நாங்க. ஏன்னா இப்ப கேரள மாநிலத்திலையும் தான் தேர்தல் நம்மோடு தான் அவர்களும் சேர்த்து தேர்தல் நடத்த போறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பகுதியில இப்ப ஒருவேளை நாளைக்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலர் கேரள எல்லையை ஆக்கிரமித்து இது எங்களுடைய பகுதி என்று சொன்னால் கேரள அரசாங்கம் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கண்ணகி கோட்டம் பிரச்சனையிலே பார்த்திருப்போம். ஆனா தமிழ்நாடு அரசு இப்படி எதிர்க்காம எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருப்பதற்கு வேற என்ன காரணம் இருக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த மண்ணை அந்த மகன் ஆள்றதுதான் இங்க முக்கியம். இப்போ கேரளால ஆள்வது அந்த மண்ணின் மகன். ஆமா. அப்ப அதனால பினராயி விஜயன் அங்க எவ்வளவு பெரிய இந்த மாதிரி சிக்கல் வந்தாலும் நாளைக்கு தேர்தல்னாலும் இன்னைக்கு போராடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க நிலம், அவங்க அந்த உரிமையை மீட்கணும்னு நிப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல அப்படி இருக்கா? உங்களுக்கே தெரியும். இங்க நம்ம ஆழ்வது யாருன்னு நல்லாவே தெரியும். அதையும் தாண்டி இங்க எல்லாத்தையுமே அரசியலா பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு மாறிட்டாங்க. அதையும் தாண்டி இங்க எங்களுக்கு இப்போ அரசியலையும் தாண்டி நம்ம நிலத்தை மீட்கிறதா முக்கியம். அண்ணன் சொல்றது போல நிலத்தை இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம வளத்தை இழந்துருவோம். அதை இழக்கக்கூடாதுன்னு நம்ம தொடர்ச்சியா நம்ம போராடுறோம். அதனால இது அரசியலையும் தாண்டி, வாக்கு அரசியலையும் தாண்டி மக்களுக்கும் மண்ணுக்குமான அரசியல் நாங்க செய்யறோம். அதனால இதை நாங்க வந்து விட போறதும் இல்லை. இப்போ நீங்க சொல்ற மாதிரி கேரளால வந்து அப்படி நடந்திருந்தாலும் கட்டாயம் அவங்க போராடி அவங்க அந்த அரசியலையும் கடந்து அவங்க போராடுவாங்க. ஆனா இங்க அப்படி யாரும் போராடுறதுக்கு இல்ல. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு அப்படி போராடுறதுக்கு. தற்பொழுது தமிழ்நாட்டுல அரசியல் களம் மிக சூடு பிடித்திருக்கிறது. இலவச அறிவிப்புகள்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. மாற்று அரசியல் கொண்டு வரேன் என்று சொன்னவர் கூட இன்று இலவசத்துல மூழ்கி விட்டார். அவங்க 1000, 2000, 2500 அப்படின்னு முன் வந்துட்டாரு. கூடலூரை பொறுத்தவரையில அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கிறது? நாம் தமிழர் கட்சிக்கு எம்மாதிரியான வரவேற்பு இருக்குது? இந்த முறை வெற்றி வாய்ப்பு எப்படி? அண்ணன் வந்து வேட்பாளரா 4 மாதத்துக்கு முன்பே நான் அறிவிச்சிட்டாரு. தொடர்ச்சி 4 மாதம் களவேலைகள் ஈடுபட்டு இருக்கோம். பொதுக்கூட்டங்களை நடத்தி தேர்தலுக்குள்ள போயிட்டோம். நாங்க அறிவிப்பு 1 வாரத்துல வருதுன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க தேர்தல் களத்துல உள்ள போய்கிட்டோம். மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது தொகுதிக்குள்ள. எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி மாற்று அரசியல் வர எல்லாருமே ஒரு இடத்துல போய் சேர்ந்துடுறாங்க. அது எங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது குறிப்பா இப்போ ஒருத்தர் புதுசுன்னு வந்திருக்காரு. அவரும் கடைசியில நீ எங்க போய் சேர போறான்னு தெரியும். ஆனா
கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே கொண்ட கொள்கையில உறுதியா நிக்கிற நாம் தமிழர் கட்சி. நாங்க யார் கூடயும் கூட்டணி கிடையாது. குறிப்பா வந்து மக்களோட கூட்டணி வச்சு இந்த மக்களுக்குமான அரசியல் செய்யறோம். அதுவும் குறிப்பா கூடலூர் தொகுதியில நடக்கக்கூடிய அடிப்படை வாழ்வாதார மக்களுடைய எல்லா சிக்கலுக்கும் நாங்க கூட நின்றுருக்கோம். எந்த எதிர்பார்ப்புமா நிக்கிறோம். இப்ப நீங்க திமுக ஆட்சியில இருக்கு, திமுக கூட ஒரு 20 கட்சி கூட்டணி நிக்குதுன்னு வைங்க. ஒரு முக்கியமான வாழ்வாதார சிக்கல் அங்க நடக்குது. இப்ப திமுக எதிர்த்து அங்க காங்கிரஸ் பேசுமா, பாஜக விடுதலை சிறுத்தைகள் பேசுமா, கம்யூனிஸ்ட் பேசுமா? இப்ப அங்க அதான் நடக்குது. இந்த கட்சிகள் இது எதுவுமே பேசாது. அதிமுக ஆட்சி காலத்துல அவருடைய கூட்டணி கட்சிகள் ஏத்து பேசாது. அப்ப அங்க எந்த சிக்கலா இருந்தாலும் வெளிப்படையா பேசி மக்களோடு நிக்கிற நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அங்க உள்ள வனவிலங்கு சிக்கலா இருக்கட்டும், அங்க உள்ள டான்டி மக்களோட தொழிலாளர்கள் சிக்கலா இருக்கட்டும், அங்க உள்ள மருத்துவமனை சிக்கலா இருக்கட்டும், கல்வியினுடைய சிக்கலா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சாலை சிக்கலா இருக்கட்டும். நீங்க பாருங்க, சாலைன்னு சொல்லும் போது நம்ம குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். குறிப்பா தேர்தல் வரும்போது எல்லா இடத்துலயும் சாலை போடுவாங்க. தமிழ்நாட்டிலே அப்படிதான். தேர்தல் வந்துருச்சுன்னா அப்ப புதிய சாலை வந்துருச்சுன்னு அர்த்தம். கூடலூர் தொகுதிக்கு இந்த முறை அதுவும் கிடையாது. ஏன்னா இந்த முறை எப்படி தேர்தல் வரும்போது சாலை போட்டிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த முறை பேட்ச் ஒர்க் போட்டிருக்காங்க தேர்தல் வரனால. அப்ப இந்த முறை அதுவும் கிடையாது. அப்ப மொத்தமா கைவிடப்பட்ட ஒரு தொகுதியா கூடலூர் தொகுதி மாறி நிக்குது. அதனால மக்களோட எல்லா சிக்கலுக்கும் நின்று இருக்கோம். அந்த சாலைக்காக சவப்பெட்டி வச்சு போராடி இருக்கோம். எங்க கட்சியினுடைய பொறுப்பாளரை ஒரு பிணமா படுக்க வச்சு போராடி இருக்கோம். அந்த அளவுக்கு சாலை சிக்கலா இருக்காங்க. உங்களை டான்டி மக்களுடைய வாழ்வியல் சிக்கல். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களே களத்துல நேரடியா வந்து மக்களுக்காக பேசியிருக்காரு. ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு போராட்டத்தை நடத்திருக்கோம். அண்ணன் தலைமையில் நடத்திருக்கோம் 2022. என் அனுமதி இல்லாம அந்த மக்கள் மீது கை வைக்க முடியாதுன்னு அண்ணன் வந்து பேசிட்டு போயிருக்காரு டாண்டி மக்கள் மீது. அதாவது டாண்டி வனத்துறையா மாத்தி வனத்துக்கு ஒப்படைச்சு அந்த மக்கள் வந்து வெளியேற்றதுக்கான நடவடிக்கை அரசு எடுத்தது. அப்ப அண்ணன் வந்து குரல் கொடுத்திருக்காரு. அங்க மருத்துவமனை சிக்கல் இருக்கு. அங்க வந்து கேரளா ரொம்ப பக்கம்னால அரசு மருத்துவமனை தரம் இல்லை. வரக்கூடிய எல்லா நோயாளிகளையும் கேரளா அரசு மருத்துவமனைக்கு இங்க இருந்து பரிந்துரை செய்யற மருத்துவமனை தான் அந்த அரசு மருத்துவமனையா இருக்கு. ஒரு புரோக்கர் வேலையை செய்த அந்த உடல் உறுப்பினர் அரசு மருத்துவமனை தரமான மருத்துவர்கள் இல்ல, செவிலியர்கள் இல்ல, சேவைகள் இல்ல. அப்ப அங்க மருத்துவ சேவையும் கிடையாது. நீங்க தொகுதியில ஒரே ஒரு அரசு கலைக்கல்லூரி தாங்க இருக்கு. ஒரே ஒரு அரசு கலைக்கல்லூரி. இத்தனை 50 ஆண்டுகால ஆட்சியில ஒரே ஒரு அரசு கலைக்கல்லூரி, அதுவும் குறிப்பிட்ட பாடப்பிரிவுகள் கூடிய ஒரு கல்லூரி தான். ஆயிரக்கணக்கான பேர் படிக்கிறாங்க. அதுவும் குறிப்பா தையல்துறை தொழிலாளர்கள், பழங்குடியின மக்கள் இப்படின்னு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பின்புலமற்ற பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில கல்வி எப்படி இருக்கணும், எப்படியாப்பட்ட கல்வி நிலையங்கள் கொண்டு வரணும். ஒரே ஒரு கல்லூரி, அரசு கலைக்கல்லூரி. அது கல்லூரியில படிச்சு வேலை வாய்ப்பும் கிடையாது. பெரும்பான்மை மாணவர்கள் வேலை வாய்ப்புக்கு கோவைக்கோ இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா மாநிலத்துக்கோ செல்றாங்க. இங்க வந்து பனியன் கம்பெனில திருப்பூர்ல வேலை செய்யறாங்க. அப்படிதான் நிலைமை இருக்கு. அதே மீறி அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய கிடைக்கிற வேலை செஞ்சுட்டு பெயிண்ட் அடிக்க போயிட்டு இப்படிதான் அங்க அந்த மாணவர்கள் வாழ்வியல் இருக்கு. அப்போ கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு, சாலை பிரச்சனை, டாண்டி மக்கள் பிரச்சனை, வனவிலங்கு சிக்கல், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல 200க்கும் மேற்பட்டவர்களை வனவிலங்கு தாக்கி இறந்திருக்காங்க. இது குறித்தான ஒரு நீதி விசாரணையோ இல்ல ஏன் வனவிலங்கு ஊருக்குள்ள வந்து மக்களை தாக்குதுன்ற ஒரு புரிதலோ இந்த அரசுக்கும் கிடையாது, ஆட்சியாளர்களுக்கும் கிடையாது. ஆனா இது எல்லாத்துக்கும் தொடர்ச்சியா அண்ணன் குரல் கொடுத்திருக்காரு. அண்ணன் அறிக்கை கொடுத்திருக்காரு. இவ்வளவு பேர் யானை தாக்கியிருக்குப்பா, இவ்வளவு பேரை வந்து புலி தாக்கி இருக்கு, இவ்வளவு சிக்கல் நடந்திருக்கு, வனவிலங்கு ஏன் ஊருக்குள்ள வருது, ஒரு ஆய்வு நடத்துங்க, இவ்வளவு பேர் இறந்ததுக்கான நீதி விசாரணை பண்ணுங்கன்னு செந்தமிழன் சீமான் மட்டும்தான் ஆய்வு கொடுத்திருக்காரு. அப்படி தொடர்ச்சியா கொடுத்ததுன்னா அனைத்து அடிப்படை வாழ்வியல் சிக்கலுக்கும் நாம் தமிழர் கட்சி நின்று இருக்கு. அதனால கட்டாயம் இந்த முறை மக்கள் எங்க கூட நிப்பாங்க. ஏன்னா நாங்க பண்ண போராட்டம் மக்களுக்காக. அப்ப இந்த முறை அரசியல்ல இந்த தேர்தல்ல மக்கள் எங்களோட நிற்பாங்கன்னு நாங்க உறுதியா நம்புறோம். நாம் தமிழர் கட்சி எல்லா போராட்டத்திலையும் நிற்கிறது என்பதற்காகவே மற்ற கட்சிகள் எல்லாமே ஒதுங்கி இருந்திருப்பாங்க. சரி, அவங்க பண்ணும்போது நம்ம குரல் எடுபடாது என்று நினைத்து கூட ஒதுங்கி இருக்கிறார்கள். சொன்னா நம்ப மாட்டீங்க. 40 ஆண்டுகளா கூடலூர்ல மஸ்டகுடின்ற ஒரு பகுதியில 40 ஆண்டுகளா ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க. தகர கொட்டை, அவங்களுக்கு குடியிருப்பு இல்லாம தகர கொட்டையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. வீட்டுல மின்சாரம் கிடையாது. சரி, வீட்டுல மின்சாரம் இல்லாட்டி கூட பரவாயில்லையே, சுத்தி இருக்கக்கூடிய தெருவிளக்காவது போட்டு கொடுத்துருக்கலாம். 40 வருஷத்துல இது எதுவுமே செய்யல அந்த மக்களுக்கு. நாம் தமிழர் கட்சி கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்பு ஒரு ஆய்வு பண்ணோம் அந்த பகுதிக்கு போய். அந்த மக்கள் எங்களை அவங்களா கூப்பிட்டாங்க. போய் ஆய்வு பண்ணும்போது நாங்க நேரடியா பார்த்தோம். முதல் கட்டமா 2 சோலார் விளக்குகள் போட்டு கொடுத்தோம். கட்சியுடைய பொறுப்பாளர்கள் செலவுல நாங்க போட்டு கொடுத்தோம். அதன் பிறகு அதோட விடல, நாங்க நேரடியா மாவட்ட ஆட்சியர் அந்த மக்களை அழைச்சிட்டு போய் மக்கள் சார்பாகவும் கட்சி சார்பாகவும் மனு கொடுத்து 40 ஆண்டுகளா இருளில் இருந்த மக்களுக்கு இன்னைக்கு தெருவிளக்குகள் கிட்டத்தட்ட 14 மின்கம்பங்கள் அமைத்து அந்த மக்களுக்கு தெருவிளக்குகள் அமைத்து கொடுத்து அந்த மக்கள் இன்னைக்கு அவங்களுக்கு அந்த மின்சாரம் கிடைச்சிருக்கு. சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நவீன உலகத்துல இன்னைக்குதான் அவங்க வெளிச்சத்தை பாக்குறாங்க. நைட்ல விளக்குகளே பாக்குறாங்க. அந்த குழந்தைகள் வந்து எங்க போகும்போது ஒரே வார்த்தை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு அந்த வார்த்தை. அவங்க அந்த குழந்தைகள் படிக்கிற பள்ளி குழந்தைகள் இருக்காங்க. வீட்டுல கரண்ட் இல்ல படிக்கிறதுக்கு. சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஏரியாலையும் தெருவிளக்கு இல்ல. அதையும் தாண்டி குறிப்பிட்ட தூரத்துல போயிருக்கக்கூடிய இன்னொரு தெருவிளக்குல உட்காந்து படிக்கணும். அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் படிச்சு வெளியில வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி கூட்டிட்டு வரணும். அந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு வனம் சார்ந்த பகுதி. யானைகள், கரடி, புலி எல்லாம் இரவு நேரத்துல அந்த பகுதியில வந்துட்டு போகக்கூடிய பகுதி.
அப்படின்ற போது ரொம்ப கவனமா அந்த குழந்தைகளை வந்து கூட்டிட்டு வருவாங்க. அப்படி சொல்லும்போது எனக்கு அந்த இடத்துல நான் உடஞ்சிட்டேன். இதை தாண்டி நம்ம வேற என்ன அரசியல் பண்ண போறோன்ற மாதிரி ஆயிடுச்சு. வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு தமிழ்நாடு அது ஒரு சொர்க்க பூமி, எல்லா வசதிகளோடு இருக்கு அப்படின்றத அங்க வெளியில இருந்து பார்க்கறவங்க வந்து சென்னை, கோயம்புத்தூர், திருச்சியை மட்டும் பார்த்துட்டு சொல்லிடுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள போனோம்னா இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த மாதிரி நீங்க வெளிப்படையா பேசும்பொழுதுதான் தெரிகிறது. நீங்க எதாவது சொல்றீங்கல்ல, சுதந்திரம் வாங்கி இவ்வளவு ஆண்டுகள் ஆயிடுச்சு. 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம். 2026ல இருக்கோம். ஆனாலும் பாருங்க, ஒரு ஒரு குடும்பம் 2 குடும்பம் இல்ல. 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளேயே மின்சாரம் இல்லாம இருக்காங்கன்றதுல எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு. எனக்கு இதுல என்ன ஆச்சரியமா இருக்குன்னா 2Gல ஊழல் நடந்ததாக சொல்லப்பட்ட திரு ராஜா அண்ணன் ராசா இருக்கக்கூடிய தொகுதி அது. எம்பியா இருக்க தொகுதியில கரண்டே இல்லாம இருக்கா அப்படின்றது பெரிய ஆச்சரியமா இருக்கு. கேட்டா விடியல் ஆட்சின்னுவாங்க. அந்த மக்களுக்கு இருட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க 40 ஆண்டுகளா. நம்ம போராடி 14 மின் கம்பங்கள் அமைச்சு இன்னைக்கு தெருவுகளுக்கு அந்த பகுதி சுத்தி இப்ப யானை வந்தாலும் அந்த மக்களுக்கு தெரியும், புலி வந்தாலும் தெரியும். படிக்கிறதுக்கா வீட்ல மின்சாரம் இல்ல. ஏன்னா அதுக்கு சட்ட சிக்கல் இருக்கு. அதுக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். மின்சாரம் இல்ல சரி, வாக்காளர் அடையாள அட்டை இருக்கா? வாக்காளர் அட்டை இருக்கு, இருக்கு. ஆதார் அட்டை இருக்கு. என்ன இதெல்லாமே அரசு கொடுத்துருச்சு. நான் என்ன ஒருவேளை இல்லை என்பதற்காக கூட கரண்ட் கொடுக்காம அது நம்ம அரசு முதல்ல கொடுக்கறது வாக்காளர் அடையாள அட்டை தான் கொடுத்துரும் இல்லையா? அதுக்கப்புறம் எதுவுமே கொடுக்காது. அதான் அந்த மக்களை இத்தனை ஆண்டுகளா அவங்க வாக்காளர்களை மட்டுமே பார்த்தாங்க. நாம் தமிழர் கட்சி அவங்க வாழ்க்கையை பார்த்துச்சு. அதனால தான் அந்த காலத்துல நேரடியா இறங்கி நாங்க போராடி அந்த மக்களுக்கு இன்னைக்கு இந்த மின் கம்பங்களை வாங்கி கொடுத்தோம். போகும்போது ஒரு அம்மா, வயதான ஒரு அம்மா என்னை கட்டி பிடிச்சி என் பையன் வாங்கி கொடுத்துட்டான் எனக்குன்னு சொல்லி எனக்கு அந்த அம்மாவுக்கு யாருன்னு தெரியாது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அம்மா கண் கலங்கி பேசும்போது என்னால ஒரு மாதிரி ரொம்ப ஆடி போயிட்டேன் நான். என்னடா அரசியல் இதை தாண்டி அப்படின்னு இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியா அந்த மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கோம். நாங்க இப்ப இந்த தேர்தல் நீங்க எங்க வாக்கு செலுத்துறீங்களோ இல்லையோ, நான் அதுக்காக செய்யல. ஒருவேளை நான் தோத்துட்டாலும் தேர்தல் முடிஞ்சிடும். ஏன்னா தேர்தல் நேரம்னால தொடர்ச்சியா எங்களால நிக்க முடியல. தோத்துட்டாலும் கூட தேர்தல் முடிஞ்சு 1 மாசம் கழிச்சு நான் கூட வந்து நிக்கிறேன். அடுத்து வீடுக்காக போராடுவோம், மின்சாரத்துக்கு போடுவோம், போராடி வீடையும் கொண்டு வரோம், மின்சாரம் கொண்டு வரோம், கூட நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுதானே அரசியல். அரசியல் என்பது மக்கள் சேவை தான் அரசியல். தலைவரே சொல்லி ஆகணும், மந்திரி ஆகணுங்கிறத தாண்டி மக்கள் சேவை செய்யணுங்கிறத அரசியல். அதை நீங்க சிறப்பா செய்றீங்க, வாழ்த்துக்கள். கண்டிப்பா. அப்ப அந்த மக்கள் சொல்லும்போது தேர்தலில் நிக்கிறீங்களோ இல்லையோ அவங்க கூட நிக்கிறோம்னு சொன்னோம். அப்ப மக்கள் ஒரு விடயத்தை பதிவு பண்ணாங்க. இந்த முறை நாங்க உங்க கூட நிக்கிறோம், நீங்க தைரியமா நில்லுங்க அப்படின்னாங்க. அந்த மிகப்பெரிய அந்த பகுதியில மட்டும் இல்ல, இங்க அந்த குறிப்பிட்ட மசனகுடி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கூடலூர் தொகுதியுமே இப்படிதான் இருக்கு. பட்டா இல்ல, நிலச்சிக்கல் பெரிய சிக்கலா இருக்கு. சமீபத்துல அரசு ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி அந்த பிரமாண பத்திரத்துல 90% நிலத்தையும் வனமா மாத்துறோம், 10% மட்டும் நாங்க மக்கள் பயன்பாடுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லி பிரமாண பத்திரமே தாக்கல் பண்ணிருக்கு. அது மிகப்பெரிய போராட்டம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு கூடலூர் தொகுதி முழுக்க. இப்படி மிகப்பெரிய சிக்கல்ல ஒட்டுமொத்த தொகுதியுமே மாத்தி வச்சிருக்காங்க. நீங்க எத்தனையோ தொகுதிகள் வேட்பாளர் பேட்டி எடுத்திருப்பீங்க. தொகுதியே சிக்கலாகக்கூடிய தொகுதினா அது கூடலூர் தொகுதி தான். உண்மையிலே ரொம்ப ரொம்ப புதிதா வியப்பா இருக்கிறது. இதுல எனக்கு என்ன இந்த ஊடகத்து மூலியமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, இப்ப நான் வேட்பாளரா நிக்கிறேன். இது என்னோட ப்ரொமோஷனுக்காக ப்ரொமோஷன் அப்படின்றதை தாண்டி என் மக்கள் சிக்கலுடைய தொகுதியுடைய மக்கள் சிக்கல வழிகளை வந்து ராவணா ஊடகத்தின் மூலியமா இந்த உலகிற்கு எடுத்துட்டு போறதா எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா நான் இந்த இடத்துல நான் கருதுறது நான் நினைக்கிறது. இதன் மூலியமாவது இது எல்லாத்துக்கும் 4 பேர் போய் சேரும்போது அப்பயாவது அரசுக்கு இது கவனத்துல போய் பேசுபொருளா மாறி இதுக்கான ஒரு மக்களுக்கு தீர்வு கிடைச்சிருது. நான் எம்எல்ஏ ஆகிறது 2வது பட்சம், நான் வெல்றதுனா எம்எல்ஏ 2வது பட்சம். என் மக்களுக்கான தீர்வா அமைஞ்சிராதா அப்படின்றதான் முதன்மை நோக்கமா இருக்கு. அது குறிப்பிட்ட ராவண வலைவலியில பேசும்போது அது கண்டிப்பா அனைத்து மக்களுக்கு போய் சேரும்போது இந்த சிக்கலுக்கான விடியல் பிறக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். நிச்சயமாக, உறுதியாக உங்களுடைய இந்த களப்பணி என்பது இது தேர்தலில் வெற்றியாகவும் மாற வேண்டும் என்பது ராவணாவுடைய அவாவும் கூட. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள் கார்த்திக். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி, நன்றி. உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. நிகழ்ச்சிக்குள்ள சென்று விடுவோம்.